ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் 2 மினிட்ஸில் மெஹந்தி ரெடி பண்ணி எப்படி வைக்கிறேன்னு தான் பார்க்க போகிறோம். நான் பாப்பாக்காக தான் இது மெயினாக ரெடி பண்ணேன், ராதை வேஷம் போடுறதுக்காக. இது பாப்பா 2 மினிட்ஸ் கூட வச்சிடல, உடனே வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டோம். எவ்வளோ டார்க்காக இருக்குது பாருங்கள். கொஞ்ச நேரத்தில் கை காலை ஆட்டிகிட்டே இருந்தாங்க, ஆனாலும் பாருங்கள் எவ்வளோ டார்க்காக இருக்குது. நம்ம வீடியோவை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. இந்த மெஹந்தி லிக்விட் நம்ம கையில் 2 மினிட்ஸ்லேயே வச்ச உடனே நல்லா டார்க்காக அப்படியே பிடிச்சிக்கும். வைக்கும் போதே நல்லா டார்க்காக தெரியும். வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாம் எவ்வளோ டார்க்காக இருக்குது பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்க பொருள் 2 பொருளை வச்சு தான் நம்ம இந்த லிக்விட் ரெடி பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு டின் எடுத்துக்கலாம். உங்ககிட்ட வேஸ்ட்டான எண்ணெய் பாத்திரம் மண் சட்டி இருந்தால் கூட நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை சுற்றி நம்ம 2 ஸ்பூன் சுகர் போட போகிறோம். அது உள்ளே நல்லா சுகர் நல்லா படுற மாதிரி உள்ளே சுற்றி போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்து 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம், அதையும் சுற்றி போட்டுக்கலாம். நல்லா சுற்றி இந்த மாதிரி போட்டுட்டு நடுவில் ஒரு சின்னதாக அது உள்ளே போகிற மாதிரி ஒரு கிண்ணம் ஒன்று உள்ளே வச்சுக்கலாம். அதுக்கு மேலே ஒரு தட்டோ ஒரு கிண்ணமோ அதில் மேலே நல்லா கவர் ஆகிற மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இது வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடிய பொருள் தான், சர்க்கரையும் சீரகமும். அப்படி உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் வெல்லம் கூட யூஸ் பண்ணி இந்த சர்க்கரையும் சீரகத்துக்கு பதிலாக வெல்லம் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். இப்போ இதை கேஸ் ஸ்டவ்வில் வச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிவிட்டு சிம்மில் வச்சிடலாம். அது நல்லா தீஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்மெல் வரும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா அந்த மேலே இருக்க தண்ணியை எடுத்துடலாம். மேலே நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுங்க, இல்லைனாக்கா கையில் சுட்டுக்கும். இப்போ அது உள்ளே அந்த தண்ணி நல்லா சொட்டி இருக்கும். மேலே இருந்த ஆவி தண்ணி உள்ளே சொட்டி இருக்கும். அந்த லிக்விட் தான் இப்போ நமக்கு தேவை. அது உள்ளேருந்து அந்த கிண்ணத்தையும் நம்ம வெளியே எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு இடுக்கு வச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனாக்கா உங்கள் கை ஆறுனதுக்கப்புறமா கை உள்ளே வச்சு எடுத்துட்டு இதை வேறு ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நீங்கள் உங்ககிட்ட வேஸ்ட்டு பாத்திரம் எதனா இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நெக்ஸ்ட்டு இந்த பாத்திரம் நம்ம யூஸ் பண்ண முடியாது, தீஞ்சிரும். இந்த லிக்விட் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி கூட வேணுன்ற போது எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம கையில். இப்போ 1/2 ஸ்பூன் குங்குமம் சேர்த்துக்கலாம். நல்லா ரெட் கலர் இருக்கணும். அந்த குங்குமம் சேர்த்துட்டு ஒரு குச்சி வச்சு நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். இப்போ எமர்ஜென்சிக்கு நமக்கு மெஹந்தி வச்சுக்கணும்னு ஆசையாக இருக்குன்னா இதை நம்ம டக்குன்னு எடுத்து நம்ம கையில் வச்சுக்கலாம். குழந்தைங்க பரதநாட்டியம் கிளாஸ் போகிறாங்கன்னா அவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டக்குன்னு எடுத்து இதை 2 மினிட்ஸ் வச்சுட்டு நம்ம வாஷ் பண்ணிட்டா போதும். நல்லா அப்படியே டார்க்காக கையில் பிடிச்சிக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ரெடி பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நமக்கு வேணுன்ற டிசைன் இதில் போட்டுக்கலாம். குழந்தைங்க மருதாணியோ மெஹந்தியோ வைக்கும் போது சரியாக காட்ட மாட்டாங்க. இது பார்க்கும்போதே ரெட் கலரில் இருக்கிறதுனால அதை வச்சுப்பாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.